சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஓர் உருளை, ஓர் கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவினை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கோனு, சிலிண்டரு, ஸ்பியரு இது மூணுக்கும் டயாமீட்டரும் ஹைட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது மூணோட வால்யூம் ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு மூணோட டயாமீட்டரும் ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்லிவிட்டு வால்யூமோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மூணோட வால்யூம் எழுதிக்கலாம். அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, நமக்கு πr²h அது எழுதியாச்சு. அடுத்து கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன, 1/3 πr²h அது எழுதியாச்சு. அடுத்து ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, 4/3 πr³. இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, டயாமீட்டரும் ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. நம்ம டயாமீட்டர்னா எப்படி எடுத்துப்போம், டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r 2rன்னு எடுத்துப்போமா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டயாமீட்டர் ஈக்குவல் டு 2rனா ஹச்சும் என்னவாக தான் இருக்கும், 2r தான் இருக்கும். அப்போ நான் h இஸ் ஈக்குவல் டு 2rன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ மூணு வால்யூமுக்குள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ மூணு வால்யூமும் நான் ரேஷியோவில் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிலிண்டரோடது πr² எழுதியாச்சு. அடுத்து கோனோடது 1/3 πr² எழுதியாச்சு. அடுத்து ஸ்பியரோடது 4/3 πr³ எழுதியாச்சு. இப்போ ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2rன்னு நமக்கு அப்ளை பண்ணிக்கலாமா, போட்டுக்கிறோம். ஓகேயா. அப்போ πr² 2rன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த ஹச்சுக்கு பதிலாகவும் 2rன்னு போட்டுக்கிறேன். ஓகேயா. இப்போ என்ன வேல்யூலாம் காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ மூணுலேயுமே பை இருக்குது. அப்போ பையை ஃபஸ்ட்டு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேயா. அடுத்து என்ன இருக்குது, இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு r² 6, அப்போ r³ இங்கே ஒரு r³ இருக்குது. அதே மாதிரி இங்கே r² 6, இங்கே ஒரு r³ இருக்குது, இங்கே ஒரு r³ இருக்குது. அப்போ 3 r³ கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு r³ போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அது எழுதியாச்சு. இங்கே ஒரு 1/3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்கா, அப்போ 2/3 எழுதியாச்சு. அடுத்து இங்கே 4/3 எழுதியாச்சு. இப்போ மூணுக்கும் ரேஷியோ காமனாக இருக்கணும். இங்கே என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுப்போமா, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுப்போம். இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கேயும் 3 வரணும்னா மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ என்ன வந்துடும், 6/3ன்னு வந்துடும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம், அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரேஷியோ நமக்கு என்ன கிடச்சிரும், 6:2:4ன்னு கிடச்சிரும். இதை நம்ம இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாமா, 2 டேபிளில் எல்லாம் வருமா. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3:1:2ன்னு வந்துடும். அப்போ 3 வால்யூம் கூட ரேஷியோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3:1:2. ஓகேயா.